இந்த பயிரை இப்ப காப்பாத்தலாமா? இன்னுமா என்ன பண்ண முடியும்? கருது வந்து சுத்தமா அழிவுத்து ஒண்ணுக்கும் ஆகாது. என் பிள்ளைல கூட அந்த மாதிரி நான் கவர்ந்து பண்ணாலும் அந்த மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஊத்து பார்த்துக்கிட்டு 70-80,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிறோம். ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும். எவ்வளவு ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி போனா என்னங்க நாங்க விவசாயம் பண்றோம். நாங்க எப்படிங்க பண்ணியிருக்கோம்? ஒரு ஏக்கருக்கு 30-40 ரூபா செலவு. பால் பிடிக்கும் நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இதை நம்பி கடன் எல்லாம் வாங்கின, இப்ப என்ன செய்வேன்னு மழையால் சாய்ந்த நாற்றம் அடிக்கும் கதிர்களை கையில ஏந்திக்கிட்டு வெள்ளந்தியாய் சோகத்தை வெளிப்படுத்திய விவசாயி பொன்னம்மா. கவர்மெண்ட் தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க வைக்கிற இந்த கோரிக்கை இந்த ஒரு விவசாயியோட குரல் மட்டும் இல்ல, மழையால பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளுடைய குரலா தான் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே சோறு போடக்கூடிய ஒரு மாவட்டமா தான் தஞ்சாவூர் மாவட்டம் திகழுது. ரீசெண்டா வங்கக்கடல்ல உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடக்கும் போது டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்பவும் அதிகமான கனமழைய கொடுத்துட்டு போச்சு. விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலா நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் பலரையுமே இந்த மழை சோகத்தை ஆழ்த்தி இருக்கு. கதிர் பால் பிடிக்கக்கூடிய நேரத்துல அதிகமான மழை பெய்ததுனால ஏராளமான விவசாய நிலங்கள் தண்ணீர்ல மூழ்கி கதிர்கள் சாய்ந்து நாசமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்படிதான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பொன்னம்மா அப்படின்ற விவசாயி தன்னுடைய 4 ஏக்கர் விவசாய நிலத்துல கதிர்கள் சாய்ந்து இருக்கிறத பார்த்து சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. தனக்கே உரித்தான கிராமத்து பேச்சில வெள்ளந்தியா தன்னுடைய மன கஷ்டங்கள் அத்தனையும் இந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கெல்லாம் கதிர்ல இருந்து வரக்கூடிய நெல்மணிகள் கூலியா இருக்கும். ஆனா மழையினால அது முழுக்க சேதமடைஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைதான் இப்போ. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையினால பாழான நிலத்துக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்துல இந்த வீடியோ காட்சியும் இணையத்துல வெளியாகி பலராலும் பகிரப்பட்டு இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி மழை பெஞ்சது வேற, வாய்க்கால் தண்ணி வேற, வெள்ளம் கூடி அடிச்சு நாரி விட்டு பயிர் இன்னுமா ஒன்றுக்கும் ஆகாது. ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்ல பொழுத விநியோகிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஏதாச்சும் செய்வீங்கன்னு தான் இப்ப பலனெல்லாம் இருக்கோம். நாங்க கருது வந்து சுத்தமா அழிவுத்து ஒன்றுக்கும் ஆகாது. என் பிள்ளைல கூட அந்த மாதிரி நான் கவர்ந்து பண்ணாலும் அந்த மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஊத்து பார்த்துக்கிட்டு ஒரு பொட்டு போட்டுச்சு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தாக்கா இன்னைக்கு என்னவா வசத்த கட்ட ஆளா நிக்கிறேன்னா முடியாதானா என்ன ஒன்னும் இல்லாம போயிட்டு 70-80,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிறோம். ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும்.